ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபீஸ். அடுத்த வாரம் 11/8/2020 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி வருது. அதனால் நம்ம இப்போது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்த அவலில் எப்படி அவல் லட்டு, அவல் பாயசம், அப்புறம் முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேயே ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம அவல் பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு அதில் பாதாம் அப்புறம் திராட்சை போட்டு இப்போ நம்ம இதை வறுத்தெடுத்துக்கலாம். நீங்கள் முந்திரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போது திராட்சைலாம் நல்லா பபுள்ஸ் ஆனோன்னே இதை வேறு பாத்திரத்துக்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம். அதே பாத்திரத்தில் இப்போ நான் 1/2 கப்பு அவல் எடுத்துருக்கிறேன். இதை இப்போ கொஞ்சம் நெய்யிலே நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி அவல்லாம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் பால் ஊற்றிக்கலாம். நான் 1/2 கப்பு பால் ஊற்றுறேன். 1/2 கப் அவலுக்கு நான் 1/2 கப்பு பால் ஊற்றிக்கிறேன். வேணும்னா 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு 1/2 கப்பு பால் கூட ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப்பும் பாலாக எடுத்திருக்கேன். ஏன்னா கிருஷ்ணருக்கு பால் தயிர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ நம்ம இதை பால்லே வேக வைக்கும்போது இன்னும் ரொம்ப ரிச்சாக டேஸ்ட் இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போது அவல்லாம் ஓரளவுக்கு வெந்தாச்சு. இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அதில் இந்த அவல் பாயசம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணியாக நார்மல் பாயசம் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் 1/4 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறனால கடைசியாக நான் ஆட் பண்ணுறேன். இல்லைனா பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போது அவலெல்லாம் நல்லா சேர்ந்து வெந்து வந்துருச்சு நமக்கு. இப்போ அவல் பாயசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்து இதை நல்லா பவுடராக அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடராக பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். பாக்கெட்டு மாவு தான் நான் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கல்லை அடித்து வச்சுருந்த அந்த பவுடரையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை சேர்த்துக்கலாம். பட்டரை இல்லைன்னா சூடான ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பட்டரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டரை சேர்க்கறனால முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு வரும். பட்டரெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மாவுலாம் சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம்.
இப்போ நான் முறுக்கு அச்சில் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் இருக்கிற மாதிரி உள்ள அச்சு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இது உள்ளெல்லாம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மாவெல்லாம் நம்ம உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நம்ம வந்து இப்போ முறுக்க இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம். நம்ம பொட்டுக்கல்ல அப்புறம் பட்டர்லாம் சேர்ந்துருக்கனால இந்த முறுக்கு மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப பொற பொறன்னு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சுத்த வரல அப்படின்னா இதை வந்து ஒரு நீளம் பீஸாகவே நீங்கள் அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம முறுக்க ஆயிலில் போட்டுடலாம். அடுப்பை வந்து மிதமான தீயிலே வச்சு நம்ம அந்த முறுக்கெல்லாம் சுட்டெடுக்கணும். முறுக்கு வந்து ஓரளவுக்கு இப்போ வெந்தாச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டு இன்னொரு சைடும் வேக வச்சிடலாம். போட்ட உடனே வந்து முறுக்கில் கை வச்சிட வேண்டாம், உடஞ்சிரும். இப்போது நமக்கு முறுக்கெல்லாம் ரெடி ஆயாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம அவல் லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நெய்யில் கொஞ்சமாக திராட்சை அப்புறம் முந்திரி போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். அதே நெய்யில் இப்போ நம்ம ஒரு கப்பு அவல் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் இதை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இப்போது அவல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுந்தாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சிடலாம். அவல்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே இதில் நான் இப்போது 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்செடுத்தாச்சு. இப்போ நான் இதில் 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்துச்சுனாலும் இல்லை வெள்ளை சுகர் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி அரைச்செடுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வறுத்தெடுத்து வச்ச அந்த நட்ஸை அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உருக்குன நெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மில்க்கு சேர்த்துக்கலாம். மில்க் சேர்த்துட்டு இப்போது எல்லாத்தையும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருண்டை பிடிக்க வருதான்னு பாருங்கள். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி செஞ்சுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் சப்போஸ் வெல்லம் எடுத்தாலோ அதுக்கு ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இலகி கொடுக்கும். அதனால் பால் ஊற்றும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம உருண்டைகளாக பிடிக்கலாம். இந்த மாதிரி
இப்போ பாருங்கள், கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அவல் லட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.